ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது சாலமோன் அதிகமான பெண்களை திருமணம் செஞ்சதுனாலையும் அந்நிய பெண்களை திருமணம் செஞ்சதுனாலும் தான் அவரோட பின்மாற்றத்துக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்க நடந்தது. நாமளும் ஒரு விசுவாசி திருமணம் செய்து கொள்ளும்போது எந்த இடைஞ்சலும் வராது. ஆனால் ஒரு அவிவிசுவாசி நம்ம திருமணம் செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும். அதனால் அவங்க அவிவிசுவாசியாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்காக ஜெபிச்சு நம்ம மாற்றத்துக்குள்ளே கொண்டு வரணுமே தவிர நாம் அவங்க வழியில் போகக்கூடாது. அப்படி போனால் சாலமோன் எப்படி பின்மாற்றத்துக்குள்ளே போனாரோ அதே மாதிரி நாமளும் போக நேரிடும். அதனால் நாமளும் அவங்களுக்காக இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் நிச்சயமாக நம்மளை பின்மாற்றத்துக்குள்ளே போகாதபடி நம்மளை கரம் பிடித்து நடத்துவார்.